நல்லா இருக்குல்ல? கௌரவ், இங்க பாரு, போட்டோ எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. வாவ், இட்ஸ் பியூட்டிஃபுல். நம்ம காதலுக்கு அடையாளமா ஒரு போட்டோ எடுக்கும்போது அந்த போட்டோ அழகா தானே வரும். ஒரு விஷயம் சொல்லு, நம்ம காதலோட நினைவு சின்னம் என்ன? நான் ஒன்று பண்ணுறேன். நான் வேணா இந்த தாஜ்மஹாலை உனக்காக வாங்கிடுறேன். அட, புதுசாலாம் கட்டுறதுக்கு சத்தியமாக எங்கிட்ட நேரம் இல்லை. அப்புறம் மேடம், புதுசாக கட்டணும்னா நம்ம 2 பேருக்கும் வயசாயிடும். சரி வா, செல்ஃபி எடுத்துக்கலாமா? இங்க இன்னொன்னு என் கேமரால எட. இன்னொன்னு 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 என்னோட போன்ல பக்கத்துல வா. பாக்குறேன் இந்த தடவை இந்த காதல் எத்தனை நாளைக்கு நீடிக்குதுன்னு. திரும்பி மட்டும் பார்க்காதன்னு சொல்றேன்ல. நான் ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். இவன் இப்ப எங்க இருந்து வந்து தொலைஞ்சா? உன் உயிர் ஆபத்துல இருக்கு. உன்னை ஒருத்தங்க கொல்ல நினைக்கிறாங்க. இவனையும் சேர்த்து போட்டு தள்ளிட வேண்டியதா. கௌரவ், இந்த போட்டோ பாரு, எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ வா போலாம். என்ன கௌரவ், திடீர்னு உனக்கு என்னாச்சு? சொல்லு. இந்த ரிக்ஷாக்காரன் எங்க இருப்பான்னு உள்ள போய் கொஞ்சம் கேளுங்க. யார் வேணாலும் சொல்லுவாங்க. அவன் பொண்டாட்டியை பத்தி சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். சரி, ஓகே சார். ஒரு ரிக்ஷாக்கார ஃபாரினரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுவும் ஆக்ரா மாதிரி இடத்துல மறைஞ்சி எல்லாம் வாழ்ந்துட முடியாது. ஆமா சார், அவன் சொல்லிட்டு இருந்தால இங்க சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். இவங்களை கேட்கலாம், தெரிஞ்சுக்க வாய்ப்பு. ஆமாண்டா, நானும் பார்த்தேன். தம்பிங்களா, அந்த ஃபாரினரை கல்யாணம் பண்ண ரிக்ஷாக்காரன் அசோக், அவன் எங்க இருப்பான்? அதோ அந்த முன்னாடி தெரு இருக்குல்ல சார், அதுல நேரா போங்க. போனீங்கன்னா 3வது வீடு அவங்க வீடு தான். அந்த வெள்ளக்காரன் நல்லா தமிழ் பேசுவா சார். அதுவும் நல்ல விஷயம் தானே தம்பி, வேலை சுலபமா முடியும்ல. இது ஏதோ பெரிய பஞ்சாயத்து மாதிரி தெரியுது. ஒருத்தங்க இல்ல, 4-5 பேர் தேடி வந்திருக்காங்கல்ல. அசோக்கோட சோலி முடிஞ்சதுன்னு சொல்லு. போய் பாரு. அசோக், இந்த வீடு தானே? ஆமா சார், இங்கதான். அசோக், என்ன வேணும்? அது சிந்தியா அனுப்புனா, உங்ககிட்ட பேசணும். உள்ள வாங்கோ. நீங்க அசோக்கோட மனைவியா? ஆமா. யாரோ ஒரு பெரிய ஆளை போட போறாங்கன்னு நீ சிந்தியா கிட்ட சொன்னியாமே. யாரை கொலை பண்ண போறாங்க? எனக்கு தெரியல. தெரியாதா? அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? 2 நாள் முன்னாடி நான் வீட்டை சுத்தம் பண்ணும்போதும் ஒரு 6-7 நாளுக்கு முன்னால. கொலை நடக்க போற விஷயத்த பத்தி நீ ஏன் போலீஸ் கிட்ட சொல்ல? நான் இங்க வந்தப்போ ட்ரக்ஸ் கடத்தல மாட்டிக்கிட்டு அவங்க என்ன கண்காணிச்சாங்க. எனக்கு நல்ல பேர் இல்ல, ரெக்கார்ட்ஸ்லயும் பிரச்சனை இருந்தது. உன்னோட வீட்டுக்காரரு இப்ப எங்க இருக்காரு? போங்க போங்க, நகர்ந்து போங்க. அந்த ப்ளூ செக்டு ஷர்ட் போட்ட ஆளு.
இவனா? அவன்தான். ஏய் பிடிங்க. ஏய் நில்லு விடாதீங்க. நில்லு நில்றா, பிடிங்க அவனை. இந்த பக்கம் இந்த பக்கம் சந்திரா, சொல்லு, யார கொலை பண்றதா சொன்ன? என்ன எதுக்கு மாட்டி விட்ட? நீயே சொல்லு. நீங்க யாரையும் கொல்லாதீங்க, நம்ம லைஃப் இந்த மாமா பசங்களுக்கு ஏன் சொன்ன? நான் உள்ள போனேன்னா உங்க இது என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு, தெரியும். சோறு இல்லாம நீ செத்து போயிடுவ. ஏய் சொல்றா, என்ன சொல்றான் அவன்? அவன் வெளியே வந்தா என்ன விட மாட்டேன்னு சொல்றான். ஏய், உன் பொண்டாட்டி அடிப்பியா? இந்த பொண்ணு அவன் நாட்டை விட்டு உன்னை நம்பி இங்க வந்திருக்கா. அவளை இந்த நிலைமையில வச்சிருக்கா? ஏய், யாரை கொலை பண்ண போற அதை மட்டும் சொல்லு. அம்மாஷ்க்கு கொலை பண்ணுவேன்னு சொல்லுவியா? சொல்லு, சொல்லுடா. ஞாபகம் வந்துச்சா? யாரை கொலை பண்ண போறேன்னு சொல்லு. யார் அது? ரவி தான் கொலை பண்ண போறான்னா. ரவி? சரி, உனக்கு பணம் கொடுத்தது யாரு? காணியா கொடுத்தானா? காணியா நம்பர் கொடு, சொல்லு. ம் ம் 99. காணியாவோட நம்பர் இல்லைன்னு வருது. யார கொலை பண்ண போறாங்க? ஹோட்டல் நிலாரா? அப்புறம் இந்த ரவி கொலை பண்ண போறவன் அவன் எங்க இருப்பான்? ஓட்டோடா. போ, வாய மூடிட்டு வா. நிக்கல், இவனை எப்படி? அட, என்னாச்சு அசோக்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அசோக்குக்கு இன்னைக்கு முகூர்த்தம் வச்சிருக்கோம். முகூர்த்தமா? ஏன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? பிரச்சனையை தடுக்க தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க சிஐடிஸ்.
நீங்க யாரு? அது சரி, என் இடத்துக்கு வந்து என் வீட்டுக்கு முன்னாலே என்னையே யாருன்னு கேக்குறீங்க? ஓகே, இது உங்க வீடா? இவன் சொன்னா இங்க யாரோ ரவின் மேல இருக்கானாமே. ஆமா இருக்கான். சரி காட்டு. வாங்க பார்க்கலாம். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் துணி துவைக்கிறது கணக்கு தெரியல. தண்ணி வீணாகிறது தெரியலையா? நான் துணி துவைக்க உட்கார்ந்தா போதுமே, வாடகைக்கு வீட்டை சுத்தி காட்ட யாரையாவது கூட்டிட்டு வந்துருவியே. உனக்கு இதே வேலையா போச்சுல? நான் ஒன்னும் இங்க வீட்டை வாடகை கூட்டுறதுக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வரல. இவங்க சிஐடில இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப பேசுனா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமா, தூக்கிட்டு போவாங்க. சார், இதுதான் சார் அவன் இருக்கிற ரூம். நேத்துல இருந்து தூங்கிட்டு தான் இருக்கான். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஆமா சார், உங்க கால் எனக்கு வந்திருந்துச்சு. சிஐடில இருந்து ஏன் சார் இங்க வந்திருக்கீங்க? வேலையாத்தான், சொல்லாம கொள்ளாம நாங்க எந்த இடத்துக்கும் போறதில்ல. ஆமா சார், நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இங்க கொலைலாம் எதுவும் நடக்கலையே. கண்டிப்பா இல்ல. நாங்க 2 பேரை தேடிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கோம். புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பேரு கௌரவ், அதாவது கௌரவ் குமார். கௌரவ் குமார்? ஆமா சார், இங்க 2 பேர் தங்கி இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா சார்? ரொம்ப பிரச்சனை சார். அவங்க இப்போ வெளியில போயிருக்காங்களே. அவங்க 2 பேரோட செல்போன் நம்பரோ டெலிபோன் நம்பரோ ஏதோ இருக்குல்ல, உங்க ரெக்கார்ட்ஸ்ல பாருங்க. இதோ சரி, இப்பவே தரேன். நம்பர் அவுட் ஆஃப் ரீச்னு வருது சார். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. காலையிலேருந்து ஒரே ரோதனையா போச்சு. ஒரு வேலை பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற சிசிடிவி கேமராவில் அவங்க முகம் பதிவாயிருக்கும் இல்ல, ப்ளீஸ் அதை எனக்கு கொடுங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். சார், கொலைகாரனை அவங்க பார்த்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடாது? பூர்வி, வாட்? ரவி இறந்துட்டானா? ரவி இறந்துட்டான். கௌரவ கொலை பண்ணணும்னு நினைச்சவன் அவனே இப்ப இறந்துட்டான். இந்தாங்க சார், கௌரவ் அப்புறம் அவங்களோட வைஃபோட போட்டோ. ஓ, இவங்க தான் கௌரவும் நிஷாவும். அபிஜித், இங்க வந்து பார். இதுல ஏதோ ஒரு ரத்தாக்கரை இருக்கு. இவனை கொலை பண்ணிட்டு வெளியே தப்பிக்கும் போது இது பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கொலைகாரனோட அடையாளம். நீங்க யாராவது ரவியை கொலை பண்ணீங்களா? உன் கை காட்டு. என்ன பண்ற? நீ கையை விடு. உன் கையில ஏதாவது காயம் இருக்கான்னு பார்க்கணும். விடுன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? உன் கையை காட்டு. இந்தாங்க சார். டேய், உன் கையை காட்டு. சும்மா இரு. வெளியேந்து ரவி யாராவது கொலை பண்ணிட்டு போனாங்களா? ஐயா, ஒரு தடவை மாடியில இருந்து ஒரு திருடன் வந்துட்டு போனான். மாடியில இருந்தா? அபிஜித், ரத்தக்கரை இந்த பக்கம் தான் வந்திருக்கான். அங்க பாருங்க, அங்கேயும் ரத்தக்கரை இருக்கு. ரத்தக்கரை அங்கிருந்தா வந்திருக்கு.
அட சார் அங்கங்க சார் போறீங்க? வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. வெளியாளுங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீங்க எப்படி வந்தீங்க? ஐயா இங்க வீடு கீடெல்லாம் எதுவும் காலி இல்ல. நாங்க வீடு வாடகைக்காக வரல. அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க நண்பர்கள் எல்லாம் இங்க கூட்டிட்டு வராதீங்கன்னு நான் எவ்வளவு தூரம் படிச்சு உங்களுக்கு சொல்றது. இப்படி தொல்லை பண்றீங்களே. நீங்க யாரு? நான் தான் இந்த வீட்டு முதலாளி. நீங்களாம் யாரு? இது சர்மாஜி வீடு தானே? ஆஹா. அங்க ஒரு ஆளை கொலை பண்ணிருக்காங்க. என்ன? ஆமா, அங்க நாங்க எல்லாம் விசாரிச்சிட்டோம். கொலைகாரன் இங்க இந்த மாடியில இருந்தா வந்திருக்கான். இந்த வீட்ல வேற யார் இருக்காங்க? ஒரு பொண்ணு இருக்கு. எங்க உங்களை கூப்பிடுங்க. வாங்க வாங்க சார். போட்டு போட்டுருக்கு. பொண்ணு எங்க இருக்கா? இன்னைக்கு காலையில தான் போனா. இன்னைக்கு காலையிலே கிளம்பி போயிட்டாளா? இந்த பூட்டோட சாவி இருக்கா? இந்த பூட்டே அவளோடது தான். அப்படியா? ரூம் காலியா இருக்கு. அவ தப்பிச்சிட்டா. இது என்னது? ஸ்கெட்சா? தாஜோட ஸ்கெட்சா? இது எல்லா ஸ்கெட்சும் ஒரே ஆங்கிள் இருந்து தான் வரைஞ்சிருக்காங்க. ஒரே ஆங்கிள் உட்காந்துக்கிட்டு அதே ஆங்கிள் எல்லா ஸ்கெட்சையும் வரைஞ்சிருக்காங்க. ஏன் இங்க அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருப்பா? தன்னை ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கிட்டா. அந்த பொண்ணோட பேர் என்ன? மாயா. மாயா? அங்கே இருந்து தொலை, வந்துகிட்டு இருக்கேன். அண்ணா சீக்கிரம் மெயின் ரோடுக்கு போங்க. அட போயிட்டு தானே இருக்கிறேன். ஐயோ கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அட இது ஆக்ராமா, இங்க இப்படிதான் போக முடியும். என்ன வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கியா நீ? சரி சரி நீங்க போங்கண்ணா. லிப்ஸ்டிக்க போஸ்ட் வந்தா இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடு நச்சுன்னு இருக்கியா நீ? அண்ணா இந்த ரோடு ஏன் அப்பனோடதும் கிடையாது, உங்க அப்பனோடதும் கிடையாது. நீங்க ரோட்டை பார்த்து ஓட்டுங்கண்ணே. வாயை மூடிட்டு போங்க. அண்ணாத்த போ அண்ணாத்த, இப்படியே நின்று இருக்கிற. இந்த வண்டியில போறதுக்கு நடந்தே போயிடலாம். அண்ணா இங்கே நிறுத்துங்க. அட என்னம்மா என்னாச்சு? எவ்வளவு ஆச்சு? முழுசா 50 ரூபா, மேல 5 ரூபா போட்டுக்கிடு. பேசின அமௌண்ட் கையில வரணும். ரொம்ப பேசாதீங்க, இதை பிடிங்க போங்க. இந்தாங்க பிடிங்க. எங்க இருந்து வர? கரெக்டா வண்டியே. ஏன் கேக்குறேன்? பாத்தியா? என் வேலையே அதானே. என்னை யாரும் பார்க்க முடியாது, ஆனா நான் எல்லாரையும் பார்ப்பேன். அப்படியா? என்ன பார்த்தேன்? 2 பேரும் உள்ளதான் இருக்காங்க. ஹே இத பாரு, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? நிஷா உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்க. எனக்கு ஒன்றும் எல்லாமேலாம் வேணாம். எனக்கு நம்ம 2 பேருக்கும் மெமரபிளா ஒன்று வேணும். சரி உனக்கு வேணும்னா சின்ன சின்னதா 100 தாஜ்மஹால் வாங்கி தரேன், சரியா? மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா இங்க நிறைய பொருள் இருக்கு, காமிக்கிறேன். அது நானே பார்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ. வெல்கம். ஹலோ. கௌரவ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, ஏன் அங்க ஒன்னு பாத்திருக்கேன், காற்று வா.
இங்க பாரு, எவ்வளவு அழகான தாஜ்மஹல்ல. எனக்கு இதுதான் வேணும். அட, உனக்காக நான் உண்மையான தாஜ்மஹாலே வாங்கலான்னு இருக்கேன். நீ என்னடானா இது போதுன்ற? ஆமா. சரி, வாங்கி தரேன். நீ இங்கே இரு, நான் சேல்ஸ் மேனேஜரை பார்த்து கூட்டிட்டு வரேன். ரேட்டு தெரியணும்ல? என்னோட மனைவிக்கு இந்த தாஜ்மஹால் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட விலை என்னன்னு சொல்லுங்க. இந்த பீஸ் 15,000 ரூபாய் சார். சொல்லுங்க சார், நான் பேக் பண்ணிடவா? 15,000மா? நீங்க ஒன்று பண்ணுங்க சார், உடனே பேக் பண்ணிடுங்க. கௌரவ், எனக்கு இந்த தாஜ்மஹால் ஒன்றும் அவ்வளோலாம் பிடிக்கல. நான் வேற ஒன்று பார்த்துருக்கேன். வா, அதை காட்டுறேன். சாரி, வா. நீ இருக்கியே. சார், உங்க பில்லு சார். சார், அப்படி பின்னாடி பாருங்களேன். பின்னாடியா? என்ன கொல்ல? உங்களை ஒருத்தவங்க கொலை பண்ண போறாங்க சார். யாரு என்ன கொலை போறா? ஆக்ரா கோட்டையில் வந்து என்ன பாருங்க சார். அங்க வந்து எல்லாத்தையும் சொல்றேன். உங்க ஒய்ஃப் கிட்டே எதுவும் சொல்லாதீங்க. கௌரவ், என்ன குசு குசு பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பில் எவ்வளவு ஆச்சு? பாப்பலாம். அபிஜித், தாஜ்மஹால்ல ஏதோ ஒண்ணு இருக்கியா? எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது. மணிக்கணக்கா பார்த்துட்டு இருந்தாலும் கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஆமா சார், இத பார்க்கும்போது மனசுல காதல் அப்படியே பொங்கும். எனக்கும் தான். காதல் அருவியா கொட்டுனா பாத்துக்கங்களேன். எனக்கு பாட்டெல்லாம் பாட தோணும் சார். எனக்கும் பாட்டு பாடணும் போலதான் இருக்கு. ஆனா எதுவுமே ஞாபகத்துல இல்ல. என் வாழ்க்கையில இது காதல் கீதலாம். இந்த காஞ்ச நிலத்துல பூ எங்க இருந்து முளைக்க போகுது? ஏதோ சொன்னியா? அது வந்து சார், நான் புல்வெளியை பார்த்தேன் சார். இப்படி பாருங்க, இப்படி பாருங்க அபிஜித். அபிஜித், ஸ்கெட்சை இங்க இருந்து தான் போட்டிருக்காங்க. பூர்வி, அந்த ஸ்கெட்சை காட்டு. சார், இது இந்த டாய்லெட்டோட போர்டு. அங்க இருக்கு பாருங்க. சார், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? தாஜோட போட்டோ எடுத்துக்கோங்க சார். உங்க மனைவி சந்தோஷப்படுவாங்க. ஏன்பா, எங்க ஒய்ஃப்னால தான் பிரச்சனையே. இங்க பாருங்கண்ணே, நாங்க சிஐடியிலேருந்து தான் வந்திருக்கோம். எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. சரிங்க சார். இதை பாருங்க, இதோ தெரியுதுல்ல? ஆமா, இது தாஜ்மஹாலோடைய படம். அட தெரியும்பா, இது தாஜ்மஹால் தான். அது என்னன்னா, நீங்க இந்த பக்கமா பாக்குறீங்களே, அதாவது இங்க இந்த ஆங்கிள் நின்னுகிட்டு இங்க நின்று இதை பார்த்து அவங்க அப்படியே இதை வரைஞ்சிருக்காங்க. யார் அதை வரைஞ்சிருக்கு? ஆமா சார், அது ஒரு பொண்ணு தான். அதான், கரெக்ட் தான். கரெக்டா சொன்னீங்க, அது பொண்ணு தான். அவங்கள நான் போட்டோ கூட எடுத்திருக்கேன். எங்க காட்டு. சார், நானும் அவங்கள போட்டோ எடுத்திருக்கேன். அப்படியா? இங்க பாருங்க சார், பேக்கை கீழே வச்சிருக்காங்களா, அந்த பொண்ணு தான். ஓ, இவதான் மாயா மேடம். ஓ மை காட். என்ன சார், நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பணும் சார். ஏன்
இல்ல சார், இங்க நிலைமை சரியில்லை. அட என்னன்னு சொல்லுங்க சார். சித்ரோலே சார். சித்ரோலி? யா. என்ன? எங்க எங்க? ஐயோ சார், போட்டோல பாருங்க, இதை பாருங்க. 2 ஃபாரினர்ஸ் கூட இருக்காங்க. 1 2 கிடையாது, 20 25 பொண்ணுங்களோட வந்தான். தன்னை ஒரு கைடுன்னு சொல்லிக்கிட்டான். கைடா? 20 25 பொண்ணுங்களோடவா? இது என்ன புதுக்கதையா இருக்கு சார்? அதுவும் சித்ரோலேவா? இல்ல 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 சார், இங்க ஒருத்தர் அங்க கொண்டுட்டாங்கல்ல இன்னைக்கு, அந்த ரவி சார். இந்த ரவி யாரு கொலை பண்ண அனுப்பிச்சாங்களோ அந்த கௌரவ கூடவே இவன் பேசிக்கிட்டு இருக்கான். வித்தியாசமா இருக்கு. இங்க தாஜ்மஹால் கிட்ட வந்து பேசிக்கிட்டு வீட்டுக்கு போய் இறந்திருக்கான். சார், கௌரவோட போன் ஆன் ஆயிடுச்சு. அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. எங்க இப்ப? ஆக்ரா ஃபோர்ட்ல இருக்கான். இங்க பாரு, இங்க நின்னுதான் ஷாஜஹான் தாஜ்மஹாலை பார்த்துட்டு இருந்தாரு. அங்க பாரு, எவ்வளோ அழகா இருக்குல்ல. எல்லா காதல் கதைகளும் கடைசி நேரத்துல எதுக்காக சோகமா முடியுது கௌரவ்? யாருக்கு தெரியும் இந்த காதல் ஏன் தான் உருவாகுதோ? என்ன கௌரவ்? கௌரவ், கௌரவ், என்னாச்சு உனக்கு? திடீர்னு ஏன் மூடு இவ்வளவு கவலையா இருக்கு? இல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படிதான், அந்த ஹேண்டிகிராஃப்ட் ஷோரூம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ என்னமோ பதட்டமா தான் இருக்க. அட இல்ல, அது நீ அந்த பாஷா பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன சொன்ன? காலையிலயும் சாயங்காலையும் யாராவது அந்த தாஜ்மஹாலை பார்த்தாங்கன்னா அவங்க காதலிக்கிறவங்களோட முகம் அதே நேரத்துல அவங்க கண்கள் முன்னாடி வந்து போகும்னு சொல்லுவாங்க. கௌரவ், 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 கௌரவ் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? கௌரவ், இவன் எங்கிருந்து வந்தா? இவனை கௌரவ சந்திக்க விடக்கூடாது.
நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு crowd இருக்கு. ஆட்டோ கூப்பிடுங்க. விலகு. தள்ளு. நம்ம லேட்டா வந்துட்டோம் தள்ளுங்க. இப்ப இப்பதான் வந்திருக்கு. பக்கத்துல இங்க வந்து இருப்பாங்க. முதல்ல இவன் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போங்க. இங்க பாரு. மாயா இது எப்படி வந்துச்சு? தூக்குங்க. வண்டி எடுத்துட்டு வா. எங்க போனா தெரியலையே. சொல்லுங்க டாக்டர் சார், எப்படி இருக்காரு? சார் இவருக்கு நேரம் நல்லா இருக்கு. நீங்க டைமுக்கு வந்ததுனால இவனை காப்பாத்திட்டோம். நல்ல வேலை டைமுக்கு வந்தீங்க. நீங்க இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா பொதுவா சிஐடியும் போலீஸும் டைமுக்கு வர மாட்டாங்கல்ல. ஆனா இந்த தடவை வந்துட்டோம். இல்லைன்னா இந்நேரம் இவன் எமனோட தர்பார்ல செஸ் விளையாண்டு இருந்திருப்பாரு. என்னோட மனைவி ரொம்ப நல்லாவே செஸ் விளையாடுவா. அப்படியா? ஏசிபி சார், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ நீங்க கேட்கலாம். ப்ளீஸ் பி டிஃபைன். தேங்க்யூ. இப்ப சொல்லு, ஒரு ஆளு உன்னை சந்திக்கிறதுக்கு ரொம்ப நாளா ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கா. அவ ஏதோ உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கா. அது என்ன? சார், அன்னைக்கு ஹேண்டிகிராஃப்ட் ஷோரூம்க்கு போயிருந்தப்போ அவன் என்கிட்ட வந்தான். என்னோட உயிருக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னான். யாரோ என்ன கொல்ல போறாங்கன்னு சொன்னான் சார். நீங்க எதுக்காக ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போனீங்க? அது அவர் தான் என்ன அங்க வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாரு. ஆனா அங்க அவர் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே இந்த பொம்மலை எங்கிருந்து வந்தான்னு தெரியல. என்ன ஓங்கி அடிச்சு என் மேல எதையோ பூசினா சார். சார், இந்த ஆள் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான் சார். கௌரவ் கிட்ட நீ சாக போறன்ற பொய்ய இவன் தான் சொல்லியிருக்கான் சார். அப்படியா? ஏன்பா மரண செய்தி எடுத்துட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கே, எதுக்காக? சார், ஒரு ஆள் அங்கே செத்துட்டான்ல. ரவி தானே? சொல்லுங்க சார். அவனுக்கு என்ன? அவன் என் ஃப்ரெண்டு சார். எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த என்வலப்பை கௌரவ் கிட்ட கொடுக்க சொன்னான் சார். எங்க அந்த என்வலப்? இது தாஜ்மஹாலோட போட்டோ ஆச்சு. பின்னாடி சைடுல இருந்து எடுத்திருக்காங்க. யமுனை நதிக்கரையோரமா. இது என்ன ஒரு இன்ட்டு மார்க் இருக்கு? போட்டோவை எங்கிருந்து எடுத்திருப்பாங்க? வாங்க போய் பார்க்கலாம். சார், சொல்லுதையா? இங்க இருந்தா சார், இங்க இருந்தா அந்த போட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. இத பாருங்க. கரெக்ட். பின்னாடி அந்த கட்டடம் இருக்கு இல்லையா, தாஜ்மஹால் பின்னாடி பாதி தான் தெரியுது. அதே மாதிரி அந்த விருந்தாளி கோட்டைக்கான நுழைவாயில் இந்த போட்டோல இருக்கிற மாதிரியே கவர் ஆயிருக்கு. அந்த மார்க் எங்க இருக்கு? இல்ல சார், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும். இன்னும் கொஞ்சம் முன்னாடியா? இந்த இடமா? ஆமா சார், அங்கதான். ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கதான் புதைச்சிருக்கணும். அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. புல்லு நிறைய முளைச்சிருக்கு. தயா சார், இதை நம்ம தோண்டி பார்த்துடலாம். இவ்வளவு ஆள் நடமாட்டம் இருக்கும்போது எவ்வளவு தைரியமா எதையோ தோண்டி உள்ள வச்சிருக்காங்க. அதுவும் இத்தனை பேர் நடமாடுற இடத்துல. போலீஸும் மக்களும் இங்க வரதுக்கு முன்னாடி இதை பண்ணிருக்கலாம் இல்லையா? இருந்தாலும் எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும்.
சார் டிரைவிங் லைசன்ஸ். அடையாளம் கரெக்டா தான் இருக்கு. யாரோ மனிஷ்குமார்னு ஒருத்தரோட கார்டு. இதுல ரத்தக்கரை கூட இருக்கு பாருங்க. மனிஷ்குமார் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியலையே. பூர்வி, ஒரு வேலை செய், இது டெல்லி அட்ரஸ். அந்த ஆள் அங்க இருக்கானா இல்லையான்னு ஃபோன் பண்ணி பாரு. இன்னும் தோண்டவா சார்? ஆமா, திரும்ப தோண்டிதான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன். சார் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணு. மனுஷனோட எலும்புக்கூடு சார், இது மனுஷனோட எலும்புக்கூடு. மனிஷ்குமார் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். உங்களுக்கு இதே நிலைமை தான் ஏற்பட போகுதுன்னு ரவி கௌரவ் கிட்ட இதை பத்தி சொல்ல முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா அபிஜித், கௌரவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்கு சார். சார், இந்த மனிஷ்குமார் ஆக்ராக்கு ஹனிமூனுக்கு வந்திருக்கான். திடீர்னு காணாம போயிட்டான். அவனோட வைஃப் பாயில பிடிச்சிருக்காங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. இங்க பாருங்க சார், மனிஷ்குமார் அப்புறம் அவனோட வைஃப் பாயிலோட போட்டோ பாருங்க. இவளா? இது பாயல் தானே? அப்படின்னா பாயல் தான் நிஷான்னு அவளோட பேரை மாத்தி வச்சுக்கிட்டாளா? அதாவது ஒரு புருஷனை கொலை பண்ணி இங்க புதைச்சிட்டு இன்னொருத்தனை கொலை பண்றதுக்காக அவ சுத்திக்கிட்டு இருக்கா. சார், இது பாயல். சாரி நிஷா, இவ புது ஹஸ்பண்ட் கௌரவ் கூட ஹோட்டல்ல இருக்கா. அவ ஏதாவது மாட்டிக்க போறான். நிஷா, கௌரவ், நிஷா. சார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே போயிருக்காங்க. மேலே எங்க? டெரஸ்க்கு போயிருக்காங்க. டெரஸ்லையா? ஆமா சார். நிஷா கௌரவ் ரூம்ல இல்லை சார். 2 பேரும் மேலே போயிருக்காங்க சார், டெரஸ்ல. நிஷா, நிஷா, என்னாச்சு? வாங்க, இங்க படுக்குவீங்க. மேதுவா பாத்து, ஒண்ணும் இல்ல. சார், இவ விரல் தீஞ்சு போயிருக்கு. விஷத்தை பூசிருக்காங்க. விஷமா? விஷத்தை யார் தடவி இருப்பாங்க? என்ன ஏமாத்திட்டாங்க. யாரு உன்னை ஏமாத்துனாங்க? மாயா. மாயா? என்ன குழப்பறா? கௌரவ கொலை பண்ண சொல்லி நீ தானே மாயா கிட்ட பணம் கொடுத்த. அப்புறம் மாயாயே உன்னை கொலை போறா? அது நிஷா. அது நிஷா. நிஷா. அது நிஷா. நிஷா செத்துட்டா சார். Damn it. இவ போயிட்டா, ஆனா மாயா இன்னும் இருக்காள. அவ கௌரவ துரத்திக்கிட்டு இருக்கா. சார், இந்த மாயா ட்ரெயின் கௌரவ எப்படி கொலை பண்ணணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஏய், மெதுவா. Oh my God. இதுல பாரு, இவளுக்கு விஷத்தடவு இருக்காங்க. ஒருவேளை விஷத்தை வச்சு இவங்க சண்டை போட்டிருப்பாங்களோ? இந்த நிஷா இந்த மாதிரி பண்ணல. நிஷா இப்படி பண்ணலையா? அப்ப யார் இப்படி பண்ணா? யாரு நிஷாவை கொலை பண்ண பணம் கொடுத்தாங்களோ, என்னையும் அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணா. நிஷாவை கொல்லணும்னு சொல்லி அவ என்னையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணா. எங்க இருக்காம? பூர்வி, சீக்கிரமா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க சார். என்னோட பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு சார். அவ என்னைய கொலை பண்ணணும்னு நினைக்கிறா. என்னை கொலை பண்றதுக்கு அந்த மாயாவை அவதான் அனுப்பியிருக்கா. ஆனா மாயா கொண்டு வந்த விஷத்தை அவன் மேலேயே போட்டுட்டேன் சார். பொய் சொல்றா. இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். மாயா, நீ? அவ உயிரோட தான் இருக்கா. எங்க கிட்ட எல்லாத்தையும் அவ சொல்லிட்டா. நான் மாட்டினா அவளை நீங்க மாட்டுவ. உன் நாடகத்தை நிப்பாட்டு. சொல்ல போனா நான் நிஷாவோட 3வது புருஷனா வந்து மாட்டிக்கிட்ட வந்தா சார். மத்த 2 பேரையும் அவ கொன்னு ஆக்ரால புதைச்சிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணேன்,
அவ கதைய நானே முடிக்கணும்னு முடிவு பண்ணேன். இதுக்கு நடுவுல ரவி எங்கிருந்து வந்தா? நிஷா முதல்ல ரவியை தான் சிக்க வச்சா. அவகிட்ட சொல்லியிருக்கா தன்னோட ஹஸ்பண்ட அவன் கொலை பண்ணிட்டான்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவகிட்ட சொல்லியிருக்கா. அதனால ரவியும் அதையே செஞ்சா. ஆனா அதுக்கப்புறம் ரவியை நிஷா ஏமாத்திட்டா சார். இதான் உண்மை. அதுக்கப்புறம் நிஷா அந்த ரிக்ஷாக்காரனுக்கு பணம் கொடுத்தா. ஆனா அந்த ரிக்ஷாக்காரன் என்ன கொலை பண்றதுக்கு ரவி கிட்ட தான் பணம் கொடுத்தான்ற விஷயம் நிஷாவுக்கு தெரியவே தெரியாது சார். ரவி நிஷா மேல இருந்த கோபத்துல நேரா என்கிட்ட வந்தா. எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டான். உங்க 2 பேருக்கும் சட்டம் கடுமையான தண்டனையை கொடுக்கும். உங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை உறுதி. இழுத்துட்டு போங்க இவங்கள. சார் இந்த பையனை கீழே பார்த்தேன். நம்மள தான் தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ உதவி தேவைப்படுது சார். எங்க தாத்தாவும் பாட்டியும் மதுரால தொலைஞ்சு போயிட்டாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்.